லக்ஷ்மி மேடம், உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன். அந்த பையன் எங்க பிறந்தான்? வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர்? இந்த கேஸுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேஸ் அந்த பொண்ணை பத்தியே தவிர அவங்க பையனை பத்தி இல்லைல்ல. அர்ஜுன் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு சுத்தமா புரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இங்கிருந்து டெல்லிக்கு நிறைய ஃப்ளைட் இருக்கு, நீங்க சீக்கிரம் கிளம்பலாம். சொல்லுங்க லக்ஷ்மி மேடம், உங்க பையன் எங்க பிறந்தான்? மூணார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. எப்போ பிறந்தான்? டிசம்பர் 10, 2017 நைட்டு ஒரு 8-9 மணிக்குள்ள. அப்படின்னா லக்கி பாப்பா பிறந்த சேம் பிளேஸ்ல, சேம் டேட்ல, சேம் டைம்ல. ஆமா. எல்லாம் போச்சு ஆண்டி, உண்மை தெரிய போது. நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க வேற நடக்குது. அப்போ நீங்க மூணார்ல இருந்தீங்களா? ஆமா. மூணார்ல எங்க இருந்தீங்க? என் ஹஸ்பண்டோட எஸ்டேட் மேனேஜர் பாஸ்கர் வீட்ல. அப்போ மித்ரா சார் கூட மூணார்ல தான் இருந்திருப்பார்ல? ஆமா, ஆனா நான் அங்க இருந்தது அவருக்கு தெரியாது. இந்த டீ நீ போட்டியா? இல்ல மேடம், என் தங்கச்சி தான் போட்டா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மேனேஜர் பாஸ்கரோட தங்கச்சி தானே? முடிஞ்சது அவங்க ஃபேமிலி டிஸ்கஷன். இது கோர்ட்டுன்னு நினைச்சிங்களா இல்லை உங்க வீடுன்னு நினைச்சிங்களா? ஐயா லாயர் சார், இவங்க கிட்ட இருந்து அப்படி என்ன உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர். இப்போ நீங்க 2 பேரும் போலாம். யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் லக்ஷ்மிக்கு அதே டேட்ல அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். அதே டைம்ல மித்ரானந்தன் கூட அங்கதான் இருந்திருக்காரு. நீங்களே சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பார்வதியை பாத்தீங்களா? இல்ல. நானும் பார்க்கல. அப்படின்னா அன்னைக்கு பார்வதி அங்க இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் அவரோட ஆதாரத்தை வச்சு அவருக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப தெளிவா என்னோட கிளைண்ட் பார்வதி அந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு வரலன்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு அங்க பார்வதி இருந்திருக்காங்க. ஹெட் நர்ஸ் டெலிவரி பார்த்திருக்காங்க. திஸ் இஸ் ஃபேக்ட். அதுல பாதி மட்டும்தான் உண்மை இருக்கு சீனியர் லாயர் சார். மீதி பாதிய நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்க கிளம்பலாம். சுனாமி கிட்ட வந்து போன மாதிரி இருக்கு ஆண்டி. ஆமா, ஆல்மோஸ்ட் உண்மையை கண்டுபிடிக்க வந்து அமைதியாயிட்டாங்க. சரையு சரையு சரையு. என்ன ஆண்டி இது? அங்க போய் இங்க போய் இப்ப சரையு கிட்டயே வந்து நிக்குது. அதுக்கப்புறம் உன்கிட்டயும் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் கூண்டுக்குள்ள போறது நீதான். சரியு மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ். பிசினஸ் இல்லாம வேற என்ன பண்றீங்க? வேற என்ன? அதான் லாயர் சாணக்கியா சாருக்கு ஸ்பான்சர்லாம் பண்றீங்களே. அந்த மாதிரி சேரிட்டி ஏதாவது பண்றீங்களான்னு கேட்டேன். ஓகே, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, எத்தனை பேருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். பர்டிகுலரா பார்வதியுடைய கேஸை வாதாடுறதுக்கு இந்த லாயருக்கு எதுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்க? நான் லாயருக்காக ஒன்றும் பண்ணல, பார்வதிக்காக தான் பண்ணேன். பார்வதிக்காக சரி, ஆனா எதுக்கு?
மனிதாபிமானத்திலையா? ஆ, ஆமா. பார்வதி உங்களுக்கு எப்ப இருந்து தெரியும்? ஆ, இப்போ கொஞ்ச நாளாதான். கொஞ்ச நாள்னா மித்ரா அடாப்ட் பண்ணியிருக்கிற பாப்பா பார்வதியுடைய பாப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா? இல்லனா மித்ராவுடைய கம்பெனிய நீங்க அடைய நினைச்சதுல இருந்தா? அதுவும் இல்லனா மித்ராவுடைய கம்பெனி கோட் பண்ண டெண்டருக்கு நீங்களும் கோட் பண்ணதுல இருந்தா? நீங்க இது எல்லாத்தையும் பார்வதி மேல இருக்கிற அன்பால பண்ணீங்களா, இல்லனா மித்ரானந்தன் மேல இருக்கிற பகையால பண்ணீங்களா? பேசுங்க சரியு மேடம். சரி, நான் சொல்லட்டுமா? உங்களுக்கும் மித்ராவுக்கும் பிசினஸ்ல போட்டி இருக்கு. அவர் கம்பெனியை நீங்க எப்படியாவது அடையணும்னு நினைச்சீங்க. அது முடியாததால மித்ராவை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு மித்ரா உயிரா நினைக்கிற லக்கி பாப்பாவை எப்படியாவது பிரிக்கணும்னு இங்க இருக்கிற பார்வதி கூட பேரம் பேசியிருக்கீங்க. Am I right? சொல்லுங்க சொல்லுங்க சரியு மேடம், சொல்லுங்க சொல்லுங்க சரியு மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. மை லார்ட், அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க மை லார்ட். அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். உடனே அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. அவங்க நார்மல் ஆனதும் மறுபடியும் செஷன் ஆரம்பிக்கிறேன். த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் ஃபார் 2 hours. அந்த பரமசிவன் விஷத்தை கழுத்துல வச்சுக்கிட்ட மாதிரி அவ்வளோ கஷ்டத்தை நீயும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கியாமா? உங்க அத்தை நம்ம குடும்பம் எல்லாம் மூணார்ல இருக்கும்போது கூட எங்க கிட்ட சொல்லாம நீ அங்கேயே ஒரு அனாதை மாதிரி இருந்தியாமா? எதுக்குமா அவ்வளோ கஷ்டப்பட்ட? உங்க முன்னாடி நான் வந்து நிக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான தைரியமே எனக்கு வரல மாமா. நாங்க எல்லாரும் அங்கே இருக்கும் போதும் நீங்க ஏன் அங்க ஒரு அனாதையா இருந்தீங்க அண்ணி? அட்லீஸ்ட் நீங்க வந்து பெரியம்மா கிட்டயாவது பேசியிருக்கலாம்ல. நான் அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி விவேக். யார் கூட என்னோட பிரச்சனையை ஷேர் பண்றதுன்னு கூட தெரியாம நான் தனியாவே இருந்தேன். என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்லக்கா, எதுக்காக இப்படி பண்ண?